உன்னோட பொண்டாட்டி ஒர்த்தே இல்ல. கலாய்ச்சவங்கள வெளாசி விட்ட டிடிஎஃப் வாசன். தமிழ்நாட்டுல சர்ச்சைக்குரிய நபர்கள்ல டாப் 10 லிஸ்ட்ல இடம்பெறக்கூடியவர் தான் டிடிஎஃப் வாசன். கடந்த சில வருஷங்களா தான் அவரு எந்த விதமான சர்ச்சையிலயும் சிக்காம இருக்காரு. இப்படி இருக்கையில கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசன் தன்னோட மாமன் மகள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களோட கல்யாணம் நண்பர்கள் முன்னிலையில கேரளா குருவாயூர் கோயில்ல நடந்துச்சு. கொஞ்ச வாரங்களுக்கு முன்னாடி தன்னோட மனைவி இவங்க தான் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வீடியோ ஒண்ண வெளியிட்டிருந்தாரு டிடிஎஃப் வாசன். அவரோட இந்த வீடியோவுக்கு இணையவாசிகள் சில பேரு அவரோட மனைவியோட தோற்றம் பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா உருவகேலி பண்ணியிருந்தாங்க. இது தொடர்பா ரொம்பவுமே காட்டமா பேசி வீடியோ வெளியிட்டிருக்காரு டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசன் இப்படி பேசியிருக்கிறது நெறைய பேரோட வரவேற்பு பெற்றிருக்கிறது மட்டும் இல்லாம, நெறைய பேர் இவர பாராட்டிட்டும் வராங்க. அதாவது "வொர்த்தே இல்ல" அப்படின்னு ஒரு பொண்ணு கமெண்ட் போட்டிருக்கு. ஆமா, என்னோட பொண்டாட்டி அழகா இல்ல அப்படின்னே வச்சுக்கோங்க. அழகு அப்படின்னு அவங்க எத அர்த்தப்படுத்துறாங்க? என்னோட மனைவி எனக்கு உண்மையாவே அழகுதான். பேரழகுதான். இப்போ உங்க தலைமுறையில பல வருஷங்கள் காதலிப்பாங்க. வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. "வீட்ட விட்டு வெளிய வா. விருப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு ஆண்கள் சொல்றப்போ, பெண்கள் அவங்களோட குடும்பத்த விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கிற தலைமுறையில ஒரு பொண்ணு அவ பாட்டுக்கு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டா. வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு என் மேல இருந்த நம்பிக்கையும் ஒரு காரணம். என்னோட மனைவிக்கு சமைக்க தெரியாது. காலேஜ் போய்க்கிட்டு இருக்காங்க. காலேஜ் முடிக்கணும். இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட வந்துட்டா. இந்த மனசு தான் நான் அழகு அப்படின்னு பார்க்குறேன். 20 வருஷம் இருக்குமா உடம்போட அழகு? ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சுன்னா இருக்குமா அந்த அழகு? அழகு அப்படிங்கிறது நிலையானது கிடையாது. உள்ளத்து அழகு தான் நிலையானது அப்படின்னு பேசியிருக்காரு. டிடிஎஃப் வாசன் இப்படி பேசி பதிவிட்டிருந்த வீடியோ நெறைய பேரோட கவனத்த ஈர்த்தது மட்டும் இல்லாம, பலரோட பாராட்டுக்களையும் பெற்று வருது. தன்னோட மனைவிய எந்த இடத்துலயும் விட்டுக் குடுக்காத கணவனா, என்னன்னைக்கும் இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லாருமே வாழ்த்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம, இந்த தலைமுறை பெண்கள் பத்தி அவங்களோட கருத்த பொதுவான கருத்தா சொன்னதுக்கும் கண்டனங்கள் குவிஞ்சிட்டு வருது.